சென்டம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலி பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்மளுடைய தமிழுக்கு மிகச்சிறந்த ஒரு கொடையாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல்கள். அதுலேயும் கடையேழு வள்ளல்களாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்கள் யாரு அப்படிங்கிறத பற்றியும் அவங்க என்னென்னலாம் கொடை செஞ்சுருக்காங்கிறத பற்றியும் இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல பேகன், இவங்க ஆட்சி செய்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை. இவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலுக்கு போர்வை தந்திருக்காரு. சரிங்களா, மயிலுக்கு போர்வை தந்திருக்காரு. அடுத்தது பாரி, இவங்க ஆட்சி செஞ்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையில ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு முல்லை கொடி படர்வதற்காக தன்னுடைய தேரையே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது திருமுடிக்காரி, இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையமா நாடு. குதிரைகளை பரிசா இவர் வழங்கியிருக்காரு. அடுத்தபடியாக யாருன்னா ஆய் அண்டிரன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆட்சி செய்த பகுதி பார்த்தீங்கன்னா பொதியமலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீலநாகத்தின் உடைய இறைவனுக்கே போர்த்தி மகிழ்ந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தபடியாக அதியமான், இவங்க ஆட்சி செய்த பகுதி தகடூர். இந்த அதியமானை பத்தின தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமான் தான். அதியமானுக்கும் ஔவையாருக்கும் நல்ல ஒரு நட்பானது இருந்திருக்கிறது அந்த காலத்துல. அடுத்தது நல்லி, இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டீரமலை. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலைவாழ் மக்களுக்காக அனைத்து பொருட்களையுமே வழங்கியவர். சரிங்களா, மலைவாழ் மக்களுக்காக அனைத்து பொருளையுமே வழங்கியவர் இவர். கடைசியா பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி, இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி கொல்லிமலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். சரிங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா யாழ் மீட்டுபவர்கள் பாணர்கள்னு இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப யாழ் மீட்டக்கூடிய பாணர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, பரிசுகளை வழங்கியவர் யாருன்னா நம்மளுடைய வல்வில் ஓரி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.